இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, பிறவியிலேயே பார்வையற்ற ஒரு மகனை ஆண்டவர் பார்வை கொடுத்து, பார்வை அவன் பெறும்படி அவனை குணப்படுத்தி அவனுக்கு வாழ்வளிக்கிறார். நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து. அவனை தொடுகிறார், அவனுக்காக பெரும் முயற்சி எடுத்துக் கொள்ளுகிறார், அவனை தனியாக அழைத்து செல்லுகிறார். இவைகள் அனைத்தும் கடவுள் நம் ஒவ்வொருவர் மீதும் தனிப்பட்ட அன்பு கொண்டிருக்கிறார். A personal care is taken by God for each one of us. அதைத்தான் நமக்கு இந்த நற்செய்தி குறிப்பிடுகிறது. மேலும் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பார்வை பெற்ற இந்த மனிதன் பரிசேயர்களுடைய குறுக்கு கேள்விகள் மத்தியிலே ஒன்றை சொல்லுகிறான். ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நான் பார்வை அற்றவனாயிருந்தேன், இப்பொழுது பார்வை பெற்றுள்ளேன். ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார், நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இருளில் இருக்கலாம், அலைக்கழிப்பில் நெருக்கடியில் இருக்கலாம். இதனால் உண்மை கருத்தை புரிந்து கொள்ள முடியாத தெளிவற்றவனாய் இருக்கலாம். நமக்கு ஒன்று தெரிய வேண்டும், இயேசு நம்முடைய ஒளியாக இருக்கிறார். பார்வை அற்றவனாக இருந்தவன் இப்பொழுது பார்க்கிறான் என்பதைப் போல நாமும் இயேசுவை நம்பினால், இயேசுவை பற்றி கொண்டால், இயேசுவை பற்றிய அறிவில் நாம் தினந்தோறும் வளர்ந்தால், இயேசு நமக்கு ஒளியாக இருக்கிறார். நமக்கு எதை எப்படி பார்க்க வேண்டும், நம்முடைய கண்ணோட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது மிக தெளிவாக இருக்கும். குழப்பங்கள் இருக்காது, முடிவெடுப்பதில் குழப்பங்கள் இருக்காது, தீர்ப்பு வழங்குவதில், அதாவது தீர்வை கொடுப்பதில் நமக்கு குழப்பங்கள் இருக்காது. காரணம், நமக்குள்ளே ஒளியாக இருந்து நம்மை வழிநடத்துகின்ற ஒரே கடவுள் ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார். 8:12 யோவான் நற்செய்தியிலேயே வாசிக்கிறோம், நான் உலகின் ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவான். அன்பிற்குரியவர்களே, இயேசுவை பின்பற்றுவது அவருடைய உண்மை தன்மையில், அவருடைய அன்பில், அவர் காட்டிய நீதி நெறிகளில், அவர் கொடுக்கின்ற சமாதானத்தில். இது போன்ற இயேசுவினுடைய மதிப்பீடுகளில் நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் தெளிவு இருக்கும், சரியான பார்வை இருக்கும், கடவுளுக்கேற்ற முடிவை எடுக்க முடியும், சமுதாயத்தை உயர்த்த முடியும், நாம் தானாகவே உயர்வோம். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவோ சிக்கல்களில் நாங்கள் தவிக்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. ஆனால் தவிக்காமல் இருப்பவன், இயேசுவை நம்புபவன் என்ற ஒரு முடிவுக்கு நாம் மிக தெளிவாக வர முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். காரணம், இயேசுவே எங்களுக்கு மீட்பர், இயேசுவே எங்களுக்கு ஒளி, இயேசுவே எங்கள் வாழ்வு. இந்த உணர்வோடு நாங்கள் கடைசி காலம் வரை வாழ்ந்து இறக்க எங்களுக்கு துணை புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.